ஏ கமலா, நீ பக்கத்து வீட்டு ராணி அக்காவை பார்த்தியா? புதுசாக டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருக்காங்க, ஊட்டியில் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. வெறும் மளிகை வச்சுட்டு எப்படி இவ்வளோ வாங்குறாங்க? ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளாவே டவுட் இருந்தது. ஆனால் சாலிடாக அது பிளாக் மணின்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் உனக்கு 5 கோடி ரூபா கிடைக்கும். எப்படி? இன்கம் டாக்ஸ் இன்ஃபார்மன்ஸ் ரிவார்ட் ஸ்கீம் மூலமா. அது என்ன? இந்த ஸ்கீம் படி நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட 5 கோடிக்கு மேல டாக்ஸ் எவேஷன் மேஜர் சிட்டிஸ்லயோ இல்ல அன்டிஸ்க்ளோஸ் ஃபாரின் இன்கம் பத்தி டிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே கிடைக்கும். இது வந்து டொமஸ்டிக் பிளாக் மணி இல்லைன்னா பினாமி ப்ராப்பர்ட்டி பத்தி இருந்துச்சுன்னா ரிவார்டு வந்து 1 கோடி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுவே ஃபாரின் ஆசெட்ஸ் பத்தி இருந்துச்சுன்னா ரிவார்டு வந்து 5 கோடி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஸ்ட்ரிக்டா வதந்திங்களோ வீண் பேச்சோ அனுப்பாதீங்க. நீங்க கொடுக்குற தகவல் வந்து குறிப்பிட்ட மற்றும் சரிபார்க்கக்கூடிய தகவலா இருக்கணும். அதாவது ப்ராப்பர்ட்டி பேப்பர், பேங்கிங் ட்ரெயில், ஷெல் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான். சரி, எப்படி லீட் அனுப்புறது? அனெக்ஷர் ஏ ரைட்டிங்ல ஃபில் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் விங் கிட்ட கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரெக்கவரி வந்து கிடைச்சது. இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா தான் உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்ட் கிடைக்கும். நீங்க வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்வீட், அனானமஸ் டிப்ஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ரிவார்டும் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு இன்ஃபார்மன்ட் கோட் கிடைக்கும். 100% உங்களோட ஐடென்டிட்டி கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம ராணி ஆண்டி இந்த புது பர்ச்சேஸ் எல்லாத்தையும் ஃபிளெக்ஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். என்ன லெசன் பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஸ் சீக்ரெட்ஸை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க.